ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 24 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, தற்போது குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா விருது அறிவித்துள்ள கர்பூரி தாக்கூர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்பூரி தாக்கூர் இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதாவது கிட்டத்தட்ட 1977 1979 பீகாருடைய முதல்வராக இருந்தவர். அதாவது காங்கிரஸ் அல்லாத ஒரு சோசியலிச தலைவராக இருந்தார். சோசியலிச தலைவராக இருந்தவர் தான் இவர் கர்பூரி தாக்கூர். இவர் மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இவருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். ஸோ அவருக்கு தான் பாரத ரத்னா விருது குடியரசுத் தலைவர் அறிவிச்சிருக்காங்க. இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் முதல்வர். ஓகேங்களா. அடுத்து, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் எத்தனையாவது பிறந்த நாள் தற்போது கொண்டாடப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 127வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதாவது ஜனவரி 24 தான் அவருடைய பிறந்த நாள். ஸோ இந்த பிறந்த நாளில் அவருடைய அதாவது சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்கு என்ன, அவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம குறிப்பெடுத்து வச்சிங்கன்னா, ஏன்னா முக்கியமாக கண்டிப்பாக இவரை பற்றி அதிகமான கேள்விகள் டிஎன்பிசியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமாக இவருடைய கட்சி பேர், அதாவது இவருடைய அந்த இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்திய தேசிய இராணுவம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய இராணுவத்தின் பேர் இந்திய தேசிய இராணுவம். அது பார்த்தீங்கன்னா ஆசாத் ஹிந்த் பௌஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசாத் ஹிந்த் பௌஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்திய தேசிய இராணுவத்துக்கு இன்னொரு பேர் ஆசாத் ஹிந்த் பௌஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை பற்றிய இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்குது. ஸோ அதை முக்கியமாக எடுத்து வச்சிங்க, கண்டிப்பாக அவரை பற்றி ஒரு கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டாருடைய முக்கிய அந்த இராணுவத்தினுடைய முக்கிய தளபதினே சொல்லுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய தளபதி யாருன்னா நம்மளுடைய முத்துராமலிங்க ஐயா அவர்கள். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய தளபதி அப்படின்னுவாங்க. மூணாவது, சமீபத்தில் நோட்டாவில் இணைந்துள்ள நாடு. அதாவது நேட்டாவில் இணைந்துள்ளார். நேட்டானா உங்களுக்கே தெரியும், நார்த் அட்லாண்டிக் ட்ரினிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய நோக்கம், இந்த நேட்டோ இது தோன்றதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் சோவியத் யூனியன் இதை எதிர்க்கிறதுக்காக தான். சோவியத் யூனியன் இந்த கண்ட்ரீஸுங்களை எதிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரினிட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த நேட்டோவில் இருக்கிற கிட்டத்தட்ட 31 நாடுகள் இருக்குன்றாங்க நேட்டோவில். ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம், இந்த 31 நாட்டில் ஏதோ ஒரு நாட்டின் மீது யாராவது படையெடுத்தா இந்த 31 நாடும் சேர்ந்து தாக்குதல் நடத்தும். 31 நாடு சேர்ந்தும் எந்த நாடு இப்போ சப்போஸ் ரஷ்யா இப்போ தாக்குதல் நடத்துனா, இப்போ என்ன செய்யும், இந்த 31 நாட்டில் ஏதோ ஒரு நாடு மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும். இது தாக்குதல் இந்த 31 நாடு சேர்ந்து ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தும். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா பின்லாந்து தான் இந்த நேட்டோவில் இணைஞ்சிருக்கு. ஏன்னா பின்லாந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யானுடைய பார்டரில் இருக்கும். இதான் ரஷ்யான்னா இந்த பார்டரில் இங்கே தான் பின்லாந்து இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லி இப்போ பின்லாந்து நேட்டோவில் இணைஞ்சிருக்கு. அடுத்து ஸ்வீடன் இணையறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் துருக்கி அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஏன்னா துருக்கியால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட அமைப்பு ஸ்வீடனில் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் நாட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னா நான் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு துருக்கி சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்களுடைய அந்த கருத்தை ஏற்றுக்கினா ஸ்வீடனுக்கு துருக்கி ஆதரவு தரதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு. உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா, நேட்டோவில் இருக்கிற எல்லா நாடும் ஸோ ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தும். அதனால தான் உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. அது வாழ்நாள் சாதனையாளர் விருதை எந்த கிரிக்கெட் வீரருக்கு பிசிசிஐ வழங்குள்ளது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரவிசாஸ்திரி அவர்களுக்கு தான் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பிசிசிஐ இப்போ அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு ஆளுக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, பரூக் என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு, பரூக் என்ஜினியர் அவருக்கு 2 பேருக்கு தான் வாழ்நாள் சாதனையாளர். இது ஒரு விக்கெட் கீப்பர். 2 பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் அறிவிச்சிருக்கு. அடுத்தது, ஐசிசி கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்ட 2023ஆம் ஆண்டுக்கான கனவு அணியில் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர் சரியான ஆப்ஷன் ஏ, ரோஹித் சர்மா தான். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா
கிரிக்கெட் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வெளியிடும். இந்த வருஷம் 2020 போன வருஷத்துக்கான அந்த கனவு கிரிக்கெட் அணியில் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக அறிவிச்சிருக்குது. ஓகேயா, கேப்டன் அந்த 2023ஆம் ஆண்டு சிறப்பாக செயல்பட்டனால ரோஹித் சர்மாவுக்கு இந்த அங்கீகாரத்தை அறிவிச்சிருக்கு. அடுத்தது, வீரமாமுனிவர், கணியன் பூங்குன்றன், நாமக்கல் ராமலிங்க பிள்ளை ஆகிய தமிழர்களுக்கு மணிமண்டபம் அறிவித்த மாநில அரசு. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீரமாமுனிவர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷர் வந்து அதாவது இந்தியாவில் தமிழ் கற்றுக்குன்னு ஸோ நிறைய நூல்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வீரமாமுனிவர் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி அதில் வந்து 1 கோடி செலவில் வந்து அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கான இதுவே தமிழ்நாடு அரசு. அடுத்தது, நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் நகரத்திலேயே பார்த்தீங்கன்னா 20 லட்சம் செலவில் நாமக்கல் ராமலிங்க பிள்ளைக்கு மார்பளவு சிலையை வந்து நிறுவ போகிறாங்க, விண்கல சிலை. அடுத்தது, கணியன் பூங்குன்றனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மகிழான்பட்டின்ற அந்த கிராமத்தில் ஸோ இதை வந்து அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு தான் இந்த 3 பேருக்கு இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்ததுல 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதாவது, நேட்டோவில் சமீபத்தில் இணைந்துள்ள நாடு எது? நம்பர் 1. அடுத்தது, 2வது கொஸ்டின், சமீபத்தில் பாரத ரத்னா விருது அறிவித்துள்ள அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது அறிவித்துள்ள பீகார், நானே அதை ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ அதுவானா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம சொல்லிட்டோம், சமீபத்தில் நேட்டோ அமைப்பு. அடுத்தது, 2023ஆம் ஆண்டுக்கான கனவு அணியினுடைய கிரிக்கெட் வீரர் யார்? கிரிக்கெட் கேப்டன் யார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி எனக்கு கண்டெப்ஸில் பார்க்கலாம். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ப்ளஸ், தேங்க்யூ, பாய்.